ம். வணக்கம் மனிதர்களே. இது உங்கள் சன்ஸ்பாட் சேனல். நான் உங்கள் சூர்யா. சன்ஸ்பாட் சேனல் இது உருவான வரலாறு. இந்த சேனலை நீங்கள் மேக்ஸிமம் வந்து கம்ப்ளீட்டாக மூவி ரிவ்யூஸ் அதை மட்டும்தான் நம்ம பார்ப்போம். நான் அதை தான் கவர் பண்ணுவேன். ஏன் மூவி ரிவ்யூஸ் அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் மூவி பார்க்க பிடிக்கும். அண்ட் செகண்ட் விஷயம், அந்த விஷயம் வந்து ரொம்ப ஈஸி மூவி பார்க்கறது அப்படின்றது. ரிவ்யூவிங் டஃபஸ்ட் ஜாப். ஏன்னா நம்ம மூவியை வந்து ஏனோ தானோன்னு பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணணும்னு சொல்லி ஏதோ நம்ம மனசில் வர சொல்கிறது கிடையாது ரிவ்யூ. இல்லை ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். எனக்கு அந்த மூவி ரிவ்யூ எங்கேருந்து பிடிக்குன்னா, சன் டிவியில் போடுவான், டாப் 10 போடுவான். ஓகே, ஈஸ் மை ஃபர்ஸ்ட் இன்ஸ்பிரேஷன் அண்ட் திஸ். ஏன்னா அந்த டாப் 10ல் பார்த்தீங்கன்னா கடைசி 10வதுல இருக்கிற ஆளுக்கும் வலிக்காது. அது ஹர்ட்லெஸ்ஸாக இருக்கும். வலிக்காம ஒருத்தரை சொல்லுமான்னு கேட்டால் சொல்லலாம், நல்லா இருக்கும். லைக் எப்படின்னா, இது இப்படி பண்ணியிருந்திருக்கான், அப்படி பண்ணியிருந்திருக்கலான்ற சஜஷன்ஸை வந்து கொஞ்சம் சொல்லும் போது கொஞ்சம் பெட்டராக அந்த டேரக்டர்ஸ்க்கு கொஞ்சம் ஃபீல் ஆகலாம் அப்படின்னு இருக்கும். ஆனால் மோரோவர் சில விஷயம் வந்து டைரக்டாக ஹிட் ஆனால் தான் நல்லாயிருக்கும். லைக் ப்ளூ சட்டை மாறன், ஒன் ஆஃப் மை ஃபேவரட் மூவி கிரிட்டிக். ஏன்னா அவர்கிட்ட இருக்கிறதுல என்ன ஒரு பெரிய ப்ளஸ்னால், ரொம்ப டைரக்டாக அடிப்பார். அதை நான் இந்த ஸ்லட் ஷேமிங், பாடி ஷேமிங் அதுக்கெலாம் நான் வந்து ஐம் நாட் ஃபேன் ஃபார் இட். பட் சில விஷயம் வந்து ஆஷா தான் இருக்கும். அவர் சொல்கிறது டைரக்டாக சில விஷயம் இருக்கும்போது ஆஷாவே இருக்கும். அவரோட லாங்குவேஜை மாற்றிக்கலாம். எப்படின்னா, அது அவரோட ஸ்டைல், அது அவரோட யூனிக்னஸ். சில விஷயத்த கட் டவுன் பண்ணிட்டு, லைக் பாடி ஷேமிங், ஸ்லட் ஷேமிங் இதெல்லாம் கட் பண்ணிட்டு அவர் பண்ணும்போது அது ஒன்றும் பெஸ்ட்டாகவே அமையப்படும். சில விஷயம் அவருக்கு ரொம்ப ரொம்ப ஷார்ப்பான கருத்துக்களாக எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான். இந்த நெக்ஸ்ட் மூவி ரிவ்யூ, கம்மிங் டு த பிஸ்னஸ். மூவி ரிவ்யூ அப்படின்றது வந்து காலங்காலமாக இருக்கிறது தான். நம்ம இப்போ யூடியூப்ன்றதால நிறைய பேர் அது ரொம்ப ஃபேமஸ் ஆன மாதிரி தெரியுது. அப்போதுலேருந்தே மூவி கிரிட்டிக்ஸ் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. தி சேஞ்ச் மெனி திங். ஏன்னா இப்போது குமுதமோ, ஆனந்த விகடன் இல்லை நியூஸ் பேப்பர்ஸில் இந்த ரிவ்யூஸை படிக்கிறதுக்கே ஒரு தனி கேங் என்றைக்குமே இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ அது வந்து இந்த சோஷியல் மீடியா செக்டாருக்கு பிரிஞ்சிருச்சு. ஸோ நான் இதில் ரொம்ப தெளிவாக இருக்கேன். மூவி ரிவ்யூ ஏன் நான் மூவி ரிவ்யூ பண்ணுறேன் அப்படின்றதுல நான் ஏன் தெளிவாக இருக்கேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு திங், மூவி ரிவ்யூவில் பேசிக்கான திங் என்னென்னா, ஐம் லைக் டு டூ இட் ஃபஸ்ட்டு ஆஸ் ஐ செட் பிஃபோர். அதே மாதிரி நிறைய சேனல்ஸ் இருக்குது. இந்த மூவி ரிவ்யூவை பண்ணுற சேனல்னு இல்லை, யூடியூப்னாலே மேக்ஸிமம் ஹியூமர் கொண்டு போகிற சேனல்ஸ் நிறைய இருக்கலாம். ஆனால் நம்ம அந்த ஹியூமர் பார்ட்டு அது வந்து இங்கே அது இருக்காது. மேபி உங்களுக்கு வந்து இப்போ ஃப்ளிப் இருக்காங்க, அவங்க மூவியை வந்து ரோஸ்ட் பண்ணுவாங்க, ரிவ்யூ பண்ணுவாங்க. பட் அது கொஞ்சம் காமெடியாக இருக்கும். அவங்களோட சேனல் காமெடியாக இருக்கும். ஏன் காமெடியாக இருக்கும் அப்படின்னா, ஒரு கொலாக்கியலாகவும் ஏதோ நம்ம இன்னொரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும் இல்லையா, அதனால அது ரொம்ப ஜாலியாக இருக்கும். பட் அதில் ஹியூமர் பண்ண மாட்டாங்க அவங்க. சரி, அவங்களோட ப்ரீவியஸ் வீடியோஸ்க்கும் நான் ஃபேன் தான், இப்போ இருக்கிற வீடியோஸ்க்கும் நான் ஃபேன் தான். அவங்க கூடயே நான் மெச்சூர் ஆகிருக்கேன், ஃப்ளிப்போட நான் மெச்சூர் ஆகிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நாட் ஓன்லி ஃப்ளிப், இந்த மாதிரி நிறைய யூடியூபர்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி இந்த மூவி கிரிட்டிக் அப்படின்றத ஏன் ரொம்ப பேஸாக நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா, அந்த விஷயம் நம்மளுக்கு நல்லா வரும். இயல்பாக நம்ம எல்லாருக்குமே மூவியை வந்து குறை சொல்ல நல்லா வரும். ஹியூமர் வருமோ வராதோ, அதெல்லாம் ஹியூமரில் பெரிய விஷயம். ஆனால் ஒரு குறை சொல்கிறதுக்கு எல்லாருக்கும் ஈஸியாக வரும். ஸோ குறை சொல்கிறது தப்பான்னு கேட்டால் இன்னும் தப்பு கிடையாது. அது எந்த விதத்தில் நம்ம எடுத்துகிட்டு போகிறோன்றது தான். ஸோ குறை சொல்லலாம், நம்ம எல்லாருக்கும் அது ஈஸியாக வரும். ஸோ நம்மளுக்கு ஈஸியாக வர பிஸ்னஸை நம்ம பிஸ்னஸாக பண்ணால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லையா, அதனால. அண்ட் மோர் ஓவர், ஐ டு ஹாவ் அ செப்பரேட் ப்ரொஃபஷன் ஃபார் மை லைஃப். எனக்கு தனியாக ஒரு ப்ரொஃபஷன் இருக்குது. அதை தவிர்த்து இதை நான் எக்ஸ்ட்ராவாக பண்ணுறேன்றதெல்லாம் தாண்டி என்னோட ஆசைக்காக நான் இந்த விஷயத்த பண்ணுறேன். ஏன் யூடியூப் அப்படின்னா, நான் ரொம்ப நாளாக யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணணும்னு என்னோட ஆசை. இந்த யூடியூப் சேனலில் நான் க்ரியேட் பண்ணிவிட்டு வீடியோ போடாமல் இருந்தேன். பேரை சூஸ் பண்ணதுலேருந்து ரொம்ப யூனிக்காக என் ஃப்ரெண்ட்ஸோட பேசி சூஸ் பண்ணதுலேருந்து ரொம்ப இது சன்ஸ்பாட் சேனலில் அந்த சன் அப்படின்றதே வந்து என் பேரோட சுருக்கம் தான். சூரிய நாராயணன்ற சுருக்கம் தான், SUN அப்படின்றத நான்
குறைச்சி அதுக்கு ஒரு லோகோ ரெடி பண்ணி என்னவோ பண்ணி அதெல்லாம் முன்னாடியே ரெடி பண்ணிட்டேன். ஆனால் வீடியோ போடுறதுக்கு எனக்கு இத்தனை நாள் ஆச்சு. எனக்கு எடிட் பண்ண தெரியாது, யூடியூப்ல எப்படி இந்த வியூஸ் எடுக்கணுன்றது தெரியாது, எதுவுமே தெரியாது தான். லேர்ன் பண்ணுவோம், தப்பு கிடையாதுல்ல. சி மெனி யூடியூபர்ஸ் லைக் திடீர்னு காணாமல் போன யூடியூபர்ஸாக இருக்கட்டும், லைக் நம்ம ஜிபி முத்து பிரதராக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து they never care about anything, they do what they want. வியூஸ் லைக்ஸ் அதெல்லாம் பற்றி அவங்க கேரே பண்ணல. ஸோ ஒய் கான்ட் வி டூ அப்படின்ற மாதிரி தான் இதை எடுத்துக்கிறேன். அண்ட் லேர்னிங் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். எந்த ஒரு விஷயமும் லேர்ன் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இங்கே வந்து நீங்கள் சொல்கிற அந்த கமெண்ட்லேருந்து வர எல்லா விஷயத்தையும் நான் லேர்ன் பண்ணுறது, அதுக்கும் நான் ரெடியாகி தான் வரேன். என் மேலே இருக்கிற கிரிட்டிசிசம் எல்லாத்தையும் நான் அக்செப்ட் பண்ண தான் ஃபேஸை காட்டுறேனே. ஸோ ஐம் ரெடி டு எவ்ரி திங். அதுக்கப்புறம் தான் இதுக்குள்ளே ஜம்ப் ஆகிருக்கேனே. இதுக்குள்ளே நான் போடுற ஒரு வீடியோவாக இருக்கட்டும், எல்லா விஷயத்துக்கும் இது போன ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே ஃபஸ்ட்டு நான் ஜம்ப் ஆகிடணுன்றதுக்காக, என்னோட பிரேக் உடைக்கணுன்றதுக்காக தான் ஃபஸ்ட்டு நான் ஒரு இதுக்கெல்லாம் முன்னாடி, இந்த இன்ட்ரடக்ஷன் வீடியோக்கெலாம் முன்னாடி ஒரு ரிவ்யூவே போட்டிருப்பேன். ரெட்ரோன்ற மூவியோட ரிவ்யூ, சூர்யா சார் நடிச்ச மூவி ரிவ்யூ. ஏன் நான் போட்டேன்னா, எப்பவுமே நான் தயங்கிட்டே இருக்கேன். தயக்கத்தை உடைக்கணுன்றதுக்காக தான் போ அப்படின்னு தட்டுனதே. ஸோ மே 1 அந்த அது நான் ஒரு கணக்கு எடுத்துக்கிட்டேன். மே 1 ஆரம்பிச்சாச்சு. ஸோ அங்கே ஆரம்பித்த படத்துல இருந்து ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணணும். ஓகே, லெட் அஸ் கம் டு த பிஸ்னஸ். என்னெல்லாம் நம்ம இந்த சேனலில் பார்ப்போம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் as I said, மூவி ரிவ்யூ. என்ன மாதிரி மூவி ரிவ்யூஸ்னால், மே 1 ஆரம்பிச்சாச்சு. 2025 மே 21 அப்போ ரிலீஸ் ஆன படத்துலேருந்து இனிமேல் வர படங்கள் எல்லாத்தையும் ரிவ்யூ பண்ணணும். அதாவது இன்னைக்கு வந்துடுச்சு, நேற்று வந்துடுச்சு, இப்போ வந்துடுச்சு, அப்போ வந்துடுச்சுன்னு விடாமல் எல்லா படத்தையும் பார்த்துட்டு எல்லா படத்துக்கும் நான் ரிவ்யூ போடுவேன். ஓகே, அது லேட்டாக இருக்கட்டும், இல்லை சீக்கிரமாக இருக்கட்டும், இல்லை நான் ரொம்ப பேக்லாகாக இருக்கேன், ஐ டோன்ட் கிவ் டேம் டு இட். பேக்லாக்ஸை நான் கவர் பண்ணி தான் ஆகணும். ஸோ அது அப்படியே தள்ளிக்கிட்டே போகணும். எனக்கு ஒரு ஐஸ் பிரேக்கர் தான் ரெட்ரோ. ஏன்னா அது உடச்சே ஆகணும்னு உடச்சாச்சு ரெட்ரோ வச்சு. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இதெல்லாம் போகவும் மை ஃபேவரட்ஸ் பாலச்சந்தர், பாலு மகேந்திரன் சார், அதுக்கப்புறம் நம்ம விசு சார், இந்த மாதிரி ரொம்ப ஐகானிக் டைரக்டர்ஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் நல்ல நல்ல டைரக்டர்ஸ், நல்ல நல்ல படங்கள். இந்த படத்தை நம்ம ரிவ்யூ பண்ணுறோமா அப்படின்னு கேட்டால் நினைவு கொள்வோம் அப்படின்னு நான் நினைப்பேன். ஸோ அந்த மாதிரி படத்தையும் நான் வந்து பிரேக் டவுன் பண்ணுவேன். ஏன்னா அது ஐ ஜஸ்ட் வாண்ட் அ ஃபில்லர் எபிசோடு. திடீர்னு படமே வரலன்னா இதை போடணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த எபிசோட்ஸ் ரொம்ப நல்லா பண்ணுவேன் நான் ரொம்ப நான் நம்புகிறேன். ஏன்னா ஒரு டேரக்டர்ஸ்க்கு எப்படி ஒரு ரைட்டிங் ரொம்ப முக்கியமோ, ஒரு ரிவ்யூவருக்கு ரைட்டிங் ரொம்ப முக்கியம்னு நான் நம்புகிற ஆள். எந்த ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டெப் டவுனாக எடுத்து பண்ணும்போது திஸ் இஸ் அ சீரியஸ் பிஸ்னஸ். நான் இங்கே ஹியூமர் பண்ண முடியாது. என்னோட ரிவ்யூ ஹியூமராக இருந்துச்சுன்னா ஓகே, அது வர ஒரு போக்கில் சிரிப்பு வந்துச்சுன்னா ஓகே. ஆனால் நான் இங்கே என்ன பண்ண வந்திருக்கணும் அதை நான் பண்ணுவேன். அந்த மாதிரி தான். ஸோ என்னென்னலாம் நடக்கும், நான் கொஞ்சம் கசகசன்னு பேசிகிட்டு இருக்கேன், அதையே ஃபஸ்ட்டு நான் கட் பண்ணணும். ஸோ என்னென்னலாம் பண்ண போகிறோம் அப்படின்றதுல இந்த மாதிரி மூவிஸும் பிரேக் டவுன்ஸ் ஆகும். இதுதான் நம்ம சேனல். இந்த சேனலில் இவ்வளோ தான். இதுதான் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட். நியூ மூவிஸ் ரிவ்யூவிங் அண்ட் மோர் பழைய மூவிங்களையும் எடுத்து வந்து நம்ம பேசவும் செய்வோம். அண்ட் மே 25 நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன். மே 1 வந்த படத்துக்கு மே 25 தான் ரிவ்யூ எடுத்து எனக்கு எடிட் பண்ண தெரியாமல் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போட்டுறணும்னு சொல்லி தான் போட்டேனே அந்த வீடியோவை. இனிமேல் கொஞ்சம் எடிட்லாம் கொஞ்சம் வரும், நான் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் கற்றுக்கிட்டு நானே தான் பண்ணணும். அதை பண்ணிடுவேன். இப்போது ஐ ஹாவ் அ 0 சப்ஸ்கிரைபர் அண்ட் ஐ ஹாவ் 0 லைக்ஸ். ஆல்ரெடி போட்ட வீடியோக்கு வியூஸ் ஒரு 7, 8, 9 வியூஸ் தான் போயிருந்துருக்கோம். ஆனால் நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னா, மே 25 2026 நான் இந்த பொசிஷனில் இல்லாமல் ஒரு நல்ல பொசிஷனுக்கு போக வாய்ப்புகள் இருக்குன்னு நம்புகிறேன். ஆனால் கன்சிஸ்டன்சி முக்கியம். அந்த கன்சிஸ்டன்சியை நான் கேப்சர் பண்ணிப்பேன். ஏன்னா நான் ஈஸிலி கிவ் அப் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் இதுக்குள்ளே வரேன். ஸோ இந்த விஷயத்த நான் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறேன். அந்த மாதிரி தான் நம்ம சேனலும் போகும்.
எனக்கு இந்த லைக்ஸும் ஷேர்ஸும் சப்ஸ்கிரைப்ஸும் எனக்கும் வாங்கணும்னு ஆசை தான். ஆனால் அது எப்படி வாங்கணும்னா, இந்த நம்ம தெரிஞ்சவங்க கிட்ட கொடுத்து ஷேர் பண்ணி நான் அதை பண்ண போகிறது கிடையாது. இந்த ஒரு நான் என் வாட்ஸ்அப்பில் கூட நான் போட போகிறது கிடையாது என்னோட சேனலோட இதுவை. இது வந்து தேர்ட் தேர்ட் பார்ட்டி மூலியமா மட்டுமே நான் டெவலப் ஆகணும், அது மட்டுமே ஆகணும். நான் நம்புறேன், அதை நம்புவேன், அது நடக்கும். நம்பிக்கை. என்னையும் கலாச்சிட்டு கூட போனா என் ஒய்ஃப். திங்ஸ் ஹேப்பன்ஸ், ரைட்? ஸோ நெவர் கிவ் அப். அதை பண்ண போகிறது கிடையாது. ஓகே, வணக்கம். விடைபெறுகிறேன் மக்களே.